இந்த 2 வார கால ஆட்சியை எல்லாரும் ஒப்பிடுறத எப்படி பாக்குறீங்க? வரக்கூடிய செய்திகளை எப்படி பாக்குறீங்க? 2 வார கால ஆட்சியில் பெருசாக கொண்டாடுறதுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 3 மாசமா அது ஆகணும், செட்டில் டவுன் ஆகுறது. என்னன்னு புரியறதுக்கே அவங்களுக்கு ஒரு 90 நாளாவது ஆகும். மினிமம் 90 டேஸ். 90 டேஸ், மினிமம் 90 டேஸ். அதுக்குள்ளே இப்படி துள்ளி குதிக்கிறதுன்றது தனிப்பட்ட முறையில் ஆட்சியை இழந்த கட்சியோடைய பொறாமை, வைத்தறிச்சல், அது ஒரு முக்கிய காரணம். மீடியா இன்னொரு முக்கிய காரணம். ஏன்னா மீடியா இன்னமும் 90% திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸ்டில்லு அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் மாறல. மாறுற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குதே தவிர மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க மாறுறாங்கன்னா இந்த ஆளுங்கட்சியும் இவங்களை கண்ட்ரோலில் எடுக்கணும். இவங்க யார் கண்ட்ரோல்லையாவது இல்லாமல் இயங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்டையாவது ஊழியம் செஞ்சு பழகிட்டவன் யாராவது ஒருத்தர் அவனை அடிமையாக இல்லைன்னா அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா இயங்க முடியாது. அது வெவ்வேறு காரணங்களும் கூட இருக்குங்க. அது ஒரு காரணம். எதிர்கட்சிகள் இப்போதைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளாலையும் விஜயிடம் ஆட்சியை இழந்ததை தாங்க முடியல. மறந்துடாதீங்க, விஜயோட பதவியேற்பு விழாக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் போல, முன்னாள் முதலமைச்சராக இந்த எடப்பாடியும் போல. இத்தனைக்கும் 2 பேருக்கும் முறையான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்ல. ஏன் 2 பேரும் போல? ஏன் எந்த மீடியாவும் அதை பற்றி எழுதலை? இதுக்கு முன்னே கடந்த காலங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா விடுங்க, அது எம்ஜிஆர் கருணாநிதி, ஜெயலலிதா கருணாநிதி கதை வேற. அப்போ கூட ஸ்டாலின் போவார், அப்போ யாரும் அதை எடுத்துக்கலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் போது எடப்பாடி போய் கலந்துக்கிட்டார். அந்த மாதிரி ஏன் அந்த பெருந்தன்மை ஏன் இவங்க 2 பேருக்குமே இல்லை? அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது.